இப்போ அதே மாதிரி வந்துட்டு மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே மது முற்றிலும் ஒழிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒழிச்சா ஒருவேளை அப்படி ஒரு ஒரு இது கொண்டு வராங்க, இல்ல டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் வாய்ப்புகள் குறைவு. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரும் பட்சத்துல வந்துட்டு அரசுக்கு எவ்வளோ ஒரு நெருக்கடியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நேரத்தை கட்டுப்படுத்துங்க, மதுவை கட்டுப்படுத்துங்க, மது விற்பனையை கட்டுப்படுத்துங்க. இலக்கு கொடுக்குறீங்கல்ல, ஒவ்வொரு கடைகளுக்கும் இலக்கு கொடுத்து எனக்கு இத்தனை கோடி வரணும், தீபாவளி வருமானம் இவ்வளோ இருக்கணும், பொங்கல் வருமானம் இவ்வளோ இருக்கணும், அந்த வருமானம் இவ்வளோ இருக்கணும், இலக்கு ஏன் கொடுக்குறீங்க? இலக்க நிர்ணயம் பண்ணாதீங்க, மக்களை பாருங்க. மக்கள் அதை பார்க்க இன்னைக்கு எத்தனை ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேர் தாலி எடுத்துட்டு இருக்காங்க, கனிமொழி அக்காவுக்கு தெரியாத? இந்த மாநாடை இருட்டடிப்பு பண்ணணும்னு தான் அந்த மாநாடு செய்தியே வந்துகிட்டு இருக்கு. தாவேகாவினுடைய மாநாடை இருட்டடிப்பு பண்ணணும், செய்திகள் பரவலா போய்கிட்டு இருக்கு. அவரை தான் சொல்றோம். அவர் தான் அழைப்பு விடுத்திருக்கிறாரு இப்ப அதிமுகவினருக்கு மாநாட்டுக்கு வந்து. பின்வாங்கினார் இல்ல, முறைப்படி அழைத்தால் போவோம்னு தானே சொல்றாங்க. திமுக கூட்டணியில உட்காந்துட்டு அவங்களையும் ஊர்லயும் ஒரே மேடையில ஏத்திடுவாரா? அவங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்களா? இந்த ஆட்சியில தானே பிரச்சனை. இப்ப எங்களை கூப்பிட்டு பேச வச்சா திமுக விமர்சனம் பண்ணி தான் பேசுவோம். அப்ப இது திமுக கொள்கை பரப்பு ஒரு மாநாடா தான் பார்க்க முடியும். ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்த முதல்வரா, எப்படி இருந்தாலும் அவர் தான் அடுத்த முதல்வர் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல வந்துட்டு இருக்கிற பதவியும் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயம், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் நடத்தப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அவர் பிரதமர்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நாங்கள் தான் அடுத்த பிரதமர், உதயநிதி தான் அடுத்த பிரதமர், இன்பநிதி தான் அடுத்த முதல்வர்னு கூட சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் சொல்லுவாங்க, கேட்கறதுக்கு மக்கள் இருக்கணும்ல. இப்போ அதே மாதிரி வந்துட்டு மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே மது முற்றிலும் ஒழிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒழிச்சா ஒருவேளை அப்படி ஒரு ஒரு இது கொண்டு வராங்க, இல்லை டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் வாய்ப்புகள் குறைவு. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரும் பட்சத்துல வந்துட்டு அரசுக்கு எவ்வளோ ஒரு நெருக்கடியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மதுவை நிச்சயமாக இப்போ ஒழிச்சிட முடியுமான்னு கேட்டால் ஆதாம் ஏவாள் காலத்திலேருந்தே இருக்குது. இங்கே இப்போ கொண்டு வந்தது கிடையாது. ஆனால் கட்டுப்படுத்தணும், வரைமுறைப்படுத்தணும். இங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கி 8வது 9வது படிக்கக்கூடிய மாணவர்கள் வரைக்கும் கையாளக்கூடியதாக இருக்குது. பள்ளியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு சர்வசாதாரணமாக கிடைக்குது. இதனால் ஒரு பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கை சீரழியுது. பள்ளி படிப்பிலேயே இந்த சமூகம் இந்த படிப்புக்கான ஒரு விஷயத்தை தொலைச்சிருமோ? அதாவது கல்வியில் மேம்படணும்னாரு அம்பேத்கர், கல்வியில் மேம்படணும்னாரு பெரியார். இதுக்கு முன்னாடியே 1400-450 வருஷத்துக்கு முன்னாடியே நபிகள் நாயகம் சொன்னார் கல்வி கற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு. விவேகானந்தரும் அதை தான் செஞ்சார், திப்பு சுல்தானும் அதை தான் செஞ்சார், வந்திருக்க காமராஜரும் அதான் செஞ்சார். எல்லா தலைவர்களும் அதான் விரும்பினாங்க. அதுக்காக தான் சத்துணவு இங்கே செயல்பட்டது, சத்துணவை மேம்படுத்தினாங்க. மற்ற மாநிலங்களை விட அதிகமாக இருந்தது. ஆனால் போதைப் பொருள்னால இந்த பக்கம் கல்வி நசுங்கிக்கிட்டு இருக்கு. போதை பழக்கத்துக்கு அடிமையாகியும் இந்த ரம்மி போன்ற சூதாட்டங்களுக்கு அடிமையாகியும் இன்னைக்கு மக்கள் எத்தனை திசையில் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான், தற்கொலை பண்ணிக்கிறானே. வீட்டுக்கு பிள்ளைங்க ரொம்ப கெட்டு போய் அதுக்கு அடிமையாகி கடைசி கட்டத்தில் தான் அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. ஆனால் மது பழக்கத்துக்கும் போதைப் பொருள்களுக்கும் அடிமையானது எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பாலியல் வன்புணர்வு கொலைகள் அங்கே இங்கே ஒன்றுமா செய்திகள் வருதே தவிர்த்து இது இன்னைக்கு தான் நடக்குதான்னு பார்த்தா இல்லை. ஒன்று நடந்தது, அதனுடைய வெளிப்பாடாக இன்னொன்று வந்துக்கிட்டு இருக்குது. எப்போவுமே எல்லாமே இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது தான். ஆனால் இந்த அரசாங்கம் வரும்போது முதல்ல நாங்கள் டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் அப்படின்ற அஜெண்டாவோடு தான் வந்தாங்க. அதுக்கு தான் மக்கள் பெரும் ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ இவர் கொண்டு வந்தாரா? மூடுனாரா? மூடலை. அவங்க என்ன பண்ணாங்க? நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய கடைகள் அனைத்தும் மூடப்படும் சொல்லிட்டு இந்த ஷட்டரை மூடிட்டு அந்த பக்கம் ஒரு ஷட்டரை வச்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய சாதனை அதுதான். இவங்க என்ன பண்ணுறாங்க? காசு இல்லை, அதுதான் அதனால தான் இதை நடத்துகிறோம். காசு இல்லைன்னா விபச்சாரம் நடத்திடுவாங்களா இந்த அரசாங்கம்? காசு இல்லை, எல்லாருக்கும் ரேஷனில் போட்டுருங்க, இன்னும் எளிமையாக எல்லார் வீட்டுக்கும் போய் கிடச்சிரும். மக்கள் இன்னைக்கு வாகன விபத்தில் அதிகப்படியாக செத்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் சாராயத்தை விற்றுட்டு அந்த பக்கம் போலீஸை நிற்க வச்சு அவங்க பாக்கெட்டில் இருக்கிற மொத்தத்தையும் பிடுங்குறீங்க. மக்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க. ஒருத்தன் கூலி வேலை செஞ்சுட்டு வரவனா அவன் நிம்மதியாக போகவே முடியல. அவன் குடிச்சா கூட அதுக்கப்புறம் காவல்துறையில் மாட்டி சின்ன பின்னமாக தான் ஆகிறான். காசு இருக்கிறவன் கால் டாக்ஸி புக் பண்ணுவான், போவான், குடிப்பான், திருப்பி கால் டாக்ஸி புக் பண்ணி வீட்டுக்கு போவான். இவன் என்ன பண்ணுவான்? வீட்டுக்கு போனால் உதவுளும் வழியில் குடிச்சிட்டு தான் போவான். அப்போ போகும்போது மாட்ட தான் செய்வான். கட்டுப்படுத்துங்கன்னு தான் சொல்கிறோம். நேரத்தை கட்டுப்படுத்துங்க, மதுவை கட்டுப்படுத்துங்க, மது விற்பனையை கட்டுப்படுத்துங்க. இலக்கு கொடுக்குறீங்கல்ல,
ஒவ்வொரு கடைகளுக்கும் இலக்கு கொடுத்து எனக்கு இத்தனை கோடி வரணும், தீபாவளி வருமானம் இவ்வளோ இருக்கணும், பொங்கல் வருமானம் இவ்வளோ இருக்கணும், அந்த வருமானம் இவ்வளோ இருக்கணும், இலக்கு ஏன் கொடுக்குறீங்க? இலக்க நிர்ணயம் பண்ணாதீங்க. மக்களை பாருங்க. மக்கள் அதை பார்க்க இன்னைக்கு எத்தனை ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேர் தாலி எடுத்துட்டு இருக்காங்க, கனிமொழி அக்காவுக்கு தெரியாதா? அவங்கள தான் நடத்தியிருக்கணும். திருமாவளவன் கூட்டணியை விட்டு வெளியில் வந்திருக்கணும். மதுவுக்கு எதிராக அவர் பண்ணுறதாக இருந்தால் கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம், மதுவுக்கு எதிரான போராட்டம் நாங்கள் நடத்துகிறோன்னு அந்த கூட்டத்துக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நாங்கள் மதுவுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறோன்றது நகைப்பாக இருக்கே. அதான் கேள்வியா இருக்கு. என்னன்னா கூட்டணி கட்சியோட இருக்கும் போதே வந்துட்டு நீங்க தனியா ஒரு மாநாடு நடத்துறது, அதுக்கு மற்ற கட்சிகள் அதிமுகவினரையும் அழைச்சிருக்கிறாரு அவரு. அப்படி இருக்கும்போது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவர் திமுகல இருந்து விலகி அதிமுகல சேர்றதுக்கான நிறைய வேலைகளை வந்து நடந்துட்டு இருக்கு, பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா? இந்த மாநாடை இருட்டடிப்பு பண்ணணும்னு தான் அந்த மாநாடு செய்தியே வந்துகிட்டு இருக்கு. தாவேகாவினுடைய மாநாடை வந்து இருட்டடிப்பு பண்ணணும், செய்திகள் பரவலாக போய்கிட்டு இருக்குது அப்படி. அவர் எங்க அதிமுகவை கூப்பிட்டு வர பகிரங்கமாக பேட்டி கேளுங்க. கொடுத்தாரா அன்னைக்கு? இல்லையே. அதிமுகவையும் கூப்பிடுவோம், எல்லா கட்சிகளையும் கூப்பிடுவோம்னு சொன்னாரா? திருமாவளவன் அவர்களை தானே சொல்றீங்க? அவரை தான் சொல்றோம். அவர் தானே அழைப்பு விடுத்திருக்கிறாரு இப்ப அதிமுகவினருக்கு மாநாட்டுக்கு வந்து. பின்வாங்கினார் இல்ல, முறைப்படி அழைத்தால் போவோம்னு தானே சொல்றாங்க. திமுக கூட்டணியில உட்காந்துட்டு அவங்களையும் ஊர்லயும் ஒரே மேடையில ஏத்திடுவாரா? அவங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்களா? இந்த ஆட்சியில தானே பிரச்சனை. இப்ப எங்களை கூப்பிட்டு பேச வச்சா திமுக விமர்சனம் பண்ணி தான் பேசுவோம். அப்ப இதுக்கு திமுக கொள்கை பரப்பு ஒரு மாநாடா தான் பார்க்க முடியும், விடுதலை சிறுத்தைகள் மாநாடா பார்க்க முடியாது. அதுக்கு தான் நீங்க எதுவும் பேசக்கூடாது அப்படின்றதுக்கு தான் உங்களுக்கு வந்து டிகேஎஸ் இளங்கோவன் அவர்களையும் ஆர்எஸ் பாரதி 2 பேரையும் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு முதல்வர் தரப்பு சொல்கிறது. முதல்வர் வந்து இங்கே இறங்கின உடனே மறுநாள் காலையிலேயே போய் விளக்கம் கொடுத்து இது பண்ணணுன்ற அளவுக்கு என்ன ஆச்சு, செய்திகளை போட்டு பரபரப்பை உண்டு பண்ணுறாங்க. பரபரப்பான செய்திகளுக்கு நடுவுலையும் அமைதியான ஒரு தென்றலாக கடந்து போயிட்டுருக்காரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அவரை வந்து மௌனமாகவும் அமைதியாகவும் ஒரு அடியும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் 1000 செய்திகள் பண்ணாலும், அரசியல்வாதிகள் 1000 குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் மக்கள் தெளிவாக இருக்காங்க. அரசியல்வாதியை நம்பி இல்லை, அரசியல் தான் எல்லாரும் பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அதுக்கேற்ற மக்கள் தான் இன்னைக்கு எல்லாம் இளைய சமுதாயம் தெளிவாக தான் இருக்குது, சிந்திக்கிறாங்க. இல்லத்தரசிகளுமே சிந்திக்கிறாங்க. இவ்வளோ நாள் நம்ம எல்லாம் பண்ணோம் தப்பு தான், நம்ம ஓட்டுக்கு காசு வாங்கிடக்கூடாது, இந்த 1000 ரூபாய் பணம் நமக்கு தேவையில்லைன்றதை யோசிக்கிறாங்க. எல்லாருக்கும் ரேஷன் பொருட்கள் ஒழுங்காக கிடச்சிருதா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு திமுகவினுடைய ஆட்சி வந்து ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மாக இருக்கிற பட்சத்தில் வந்து டெப்யூட்டி சிஎம்மாக உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துட்டு ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு, ரொம்ப மாதங்களாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேற்று கூட இதுக்கான அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது இப்போ தள்ளி போயிடுச்சு. ஆனால் உண்மையிலேயே அவர் டெப்யூட்டி சிஎம் அப்படிங்கிறது ஒரு பொசிஷன் இருக்கா? உண்மையிலேயே அப்படி ஒரு போஸ்டிங் இருக்கா? நமக்கு தேவைன்னா எல்லாத்தையும் கௌரவ தலைவராக போட்டுக்கலாம். அந்த மாதிரி டெப்டி சிஎம் தான். பக்கத்தில் ஆந்திராவில் கூட இப்போ இவர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து 5 துணை முதல்வர்களை கொண்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். ரோஜா அவர்களும் அதில் துணை முதல்வராக இருந்தாங்க. அதை போல் இவர் டெப்டி சிஎம்மாக இவர் வந்து கலைஞர் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு செயல்படாமல் இருந்தப்போ இவர் துணை முதல்வராக இருந்தார். அதே போல் தன்னுடைய மகனை கொண்டு வரணுன்றாரு. இவர் தன்னுடைய மகனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும்னு தான் அங்கே வந்து பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார் நாசர், அவருடைய பதவி பறிக்கப்பட்டது. இவருக்கு பதவி கொடுக்கணும்னா டிஆர்பி ராஜாவுக்கும் பதவி கொடுக்கணுன்ற ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டது. அதனால தான் டிஆர் பாலுவனுடைய பையனுக்கும் பதவி கொடுக்கப்பட்டது. அதை தொடர்ந்து தான் இவருக்கு உதயநிதிக்கு மட்டும் பதவி கொடுக்க முடியாதுன்னு, இவர் அமைச்சராகிற எம்எல்ஏ ஆகிற தகுதியே இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். இவர் அமைச்சராகிற தகுதி என்ன இருக்குது? எந்த போராட்டத்தில் வந்து பங்கெடுத்தார்? எதன் அடிப்படையில் இவருக்கு உடனே எல்லா கடைக்கோடி எத்தனை புதுமுகங்களுக்கு இந்த முறை சீட்டுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க? அப்போ அதிகாரத்தை சுவைக்கக்கூடியவர்களே அதிகாரத்தை நாங்கள் தான் சுவைப்போம் அப்படின்னு சொன்னால் இதே குடும்பம் இந்த 10 குடும்பத்துக்குள்ளே தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். துரைமுருகன், பொன்முடி, இவர் ராசா, வேலு, ஜெகத் ரட்சகன், இவங்க இந்த பாலு, இவங்க இந்த டீமுக்குள்ளே தான் இருக்கும். எல்லாமே ஒரு டீமு, இதுக்குள்ளே தான் கட்சி இருக்கும், கட்சிக்குள்ளே தான் அரசியல் நடக்கும், அரசியலுக்குள்ளே தான் இந்த நாடு இருக்கணும், இயங்கணும்ன்ற தப்பு கணக்கை போட்டுக்கிட்டு இருக்கிறது திமுக குடும்பம் தானே. கூட்டணி குடும்பமாக இருக்காங்க.
ஓகே. இப்போ நீங்க சொல்ற மாதிரி அடுத்தடுத்து வாரிசுகளுக்கே இப்போ வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்ற பட்சத்துல இப்போ ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உள்ள இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அமைச்சர்களுடைய வாரிசுகள் இவங்களுக்கே வந்து இந்த பதவிகள் கொடுக்கப்படுறது வந்துட்டு ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்த முதல்வரா எப்படி இருந்தாலும் அவர் தான் அடுத்த முதல்வர் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல வந்துட்டு இருக்கிற பதவியும் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயமா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் நடத்தப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அவர் பிரதமர்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நாங்கள் தான் அடுத்த பிரதமர், உதயநிதி தான் அடுத்த பிரதமர், இன்பநிதி தான் அடுத்த முதல்வர்னு கூட சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் சொல்லுவாங்க, கேட்குறதுக்கு மக்கள் இருக்கணும்ல. நீங்கள் அடுத்து வாங்க. அதாவது இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி அடையலை, அடுத்தவர்கள் வெற்றி அடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக மக்கள் ஒரு பக்கமாக நின்றுருக்காங்க. அதுக்காக இந்த கூட்டணிக்கு வாக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படி தான் பார்க்கணும். வேற எங்கேயும் யாரும் அதிமுக ஒருவேளை ஜெயிச்சிட்டா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிடுமோன்ற பயத்தில் மக்கள் தெளிவாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? சட்டமன்றத்தில் அப்படி இருக்காது, மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். ஓகே. ஸோ எதிர்பார்க்கலாம் ஒரு மாற்றத்தை. ஆனால் இப்போ அமைச்சரவை கூட மாற்றப்படும் அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லப்பட்டுச்சு. அதாவது இவர் யூஎஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா இமீடியட்டாக ஒரு சேஞ்ச் இருக்கும் அமைச்சரவையில் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் அதை பற்றி வரல. ஆனால் மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி வந்து ஒரு மேடையில் பேசுகிறாரு, இளையவர்களுக்கு வழிவிட்டு வழி நடத்தி கைகூட்டி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. உடனே பதிலுக்கு துரைமுருகன் சொல்கிறாரு, கஷ்டப்பட்டவன்லாம் கட்சிக்காரன் நிறைய பேர் இருக்கான், போஸ்டர் ஓட்டினவன்லாம் இருக்கான், கடைக்கோடி தொண்டன் இருக்கான்னு. அதை சொல்கிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கா? தான் மகனுக்கு எதுக்கு வாங்கினாரு? அவர் சொன்ன வார்த்தை கரெக்டானா தகுதி இல்லாதவர் தானே, அவர் வாங்கியிருக்கக்கூடாதுல்ல அவர் மகனுக்கு. இவர் சொன்ன வார்த்தையும் இளையவர்களுக்கு வழி விடுங்க, இளையவர்களுக்கு வழி விடுறோம். ஆனால் நீங்களே இருக்கணுன்றது என்ன? இது மோகனுடைய அப்பா அங்கே கவுன்சிலரு, அதுக்கப்புறம் மோகன் எம்கே மோகன் எம்எல்ஏ, அவருடைய பையன் கார்த்திக் சிதம்பரம் அவங்க நிற்கணும், இவங்க எல்லாருமே ஒன்றா தான் பண்ணணும்னா டாமினேஷன் எல்லாமே இவங்களே கிரியேட் பண்ணணும்னா ஒருத்தர் அடுத்து இவங்க தான்றதுல என்ன அர்த்தம்னு கேட்குறேன். ஆனால் இதை மக்கள் ஏற்றுக்கிறாங்கல்ல, பட் மக்கள் தானே உங்களுக்கு வாக்கு திணிக்கப்படுதுங்க. ஏற்றுக்கல, யாரும் விரும்பலை, இவங்க திணிக்கப்படுது. அதாவது போன தடவை பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, ரஜினி வருவார் அப்படின்ற ஒரு கனவு இருந்தது. சரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாருன்னு அவர் பயந்து எனக்கு தலையெல்லாம் சுற்றுதுன்னு ஓடிட்டார். சகாயம் அவர்கள் வருவார் அப்படின்னு ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அவர் அமைதியாக வாய்மூடி மௌனி ஆகிட்டார். அதுக்கப்புறம் மக்களுக்கு வேற வழி இல்லை, இங்கே இருக்கக்கூடியது நீயா நானா பெரியவன் சின்னவன்ற ஒரு போக்கு தான் இங்கே போச்சு. அதன் அடிப்படையில் தான் திரும்ப திமுக வந்தது. இப்போ மக்கள் முதல்வன் ஒரு திட்டம்லாம் வச்சார், பெட்டியில் நீங்கள் போடுங்கன்னு ஒரு நாளில் சரி செய்யப்படும், நான் வந்து மக்களுக்கான ஆட்சி இல்லைன்னா நாங்கள் கலைச்சிருவோம், நான் முதல்வராக இருக்க மாட்டேன். எல்லாம் எங்கே போச்சு அந்த போட்டியெல்லாம்? முதல்வர் கொடுத்த வாக்குறுதிகள் தானே, எங்கே போச்சு? அப்படி இன்னைக்கு வந்து இவர்கள் செய்யக்கூடியது சொல்லக்கூடியது அரசியல் நாடகங்கள் மட்டும்தான். அன்னைக்கு கிராமந்தோறும் போனார், இவரே ஒரு கிராம சபை நடத்தினார். இந்த இப்போ போச்சு ஆகஸ்ட் 15 எத்தனை ஊரில் கிராம சபை நடத்துகிறாங்க கேளுங்க. திமுக காரர்கள் நடத்தக்கூடிய கிராம சபையாக தான் இருந்திருந்தால் கூட மக்கள் நடத்தக்கூடிய கிராம சபையாக இல்லை. அப்போ மக்களுக்கு அதிகாரம் வேணும், அப்போ மாற்றம் வேணும். மாற்றத்துக்கு இங்கே ஒருத்தர் துணிஞ்சிருக்கான், அவன் மக்களுக்கான தலைவனாக இருப்பான், கடைகோடியில் உள்ளவனு நினைக்கிறான், மாற்றம் வேணும்னு நினைக்கிறான், அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய சவுக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிறான். ஒருத்தர் அமைதியாக ஒரு புயலாக உருவாகி ஒரு மையம் கொண்டு இருக்கு. அந்த புயல் நிச்சயமாக 26 கரையை கடக்கும். ஓகே. ஸோ அந்த மாற்றத்தை வந்து மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஷார்ட்டாக இந்த மாற்றத்தை மக்கள் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது அத்தனை மக்கள் கொண்டு வந்தது தானே. இன்னைக்கு விஜய் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்த உடனேயே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது மக்கள் தானே கொண்டாடுறாங்க. ஒட்டுமொத்த செய்தியாளர்களும் இன்னைக்கு இப்போ வீட்டில் டிவியை திறந்தாலும் ஒட்டுமொத்தமும் தாவேக்காவை பற்றி தானே செய்திகள் பரப்பிக்கிட்டு இருக்கு. அப்போ மக்கள் மனநிலைமையில் வந்து இன்னைக்கு விஜய் இருக்காருன்றது தானே செய்தியாளர்கள் ஊடகத்தின் வாயிலாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தாக்கம் அதிகரிச்சிருக்குல்ல, பதட்டங்கள் பிபி அதிகமாக இருக்குல்ல, மற்றவர்களுக்கு எதிரணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிபி அதிகரிச்சிருக்குல்ல. காரணம் ஒருத்தன் வரான் அப்படின்றதுனால. அந்த புயல் மையம் கொண்டிருக்கு, திரும்பவும் சொல்கிறேன், அது கரையை கடக்கும். அப்போ நிறைய நம்ம எதிர்பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு. போன புயல் அப்போ விஜய் என்னென்ன பண்ணாருன்னு தெரியும், இந்த புயலும் மிக சிறப்பாக செய்வார். ஓகே. ஸோ இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சலீம்.